நமஸ்காரம். இப்ப நம்ம மறுபடியும் அமத்தியாக்கு வருவோம். என்னப்பா இந்த அமத்தியா விடாம புடிச்சுட்டு இருக்கியே அப்படின்னாக்க, அத படிக்க படிக்க அதிலிருந்து எவ்வளவு தத்துவங்கள் கிளியரா தெரியறது. அதனால நமக்கு எவ்வளவு ஒரு நம்மளுடைய ஒழுக்கத்துல, நம்மளுடைய ஒரு நடைமுறைகள்ல அத சாத்தியமாக்கலாம். அதாவது அமத்தியா இல்லாம சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றேன். சாக்ரடீஸும் அண்ட் ஸ்டாயிக் பிலாசபர்ஸும் இந்த அமத்தியாவை பத்தி என்ன சொல்றா அப்படின்னாக்க, as the source of moral evil, defining it as not knowing what one does not know. அதாவது தெரியாதத தெரிஞ்சுக்கிற ஆவல் இருக்கிற விஷயம் இல்லை இது. தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குணம். இட் இஸ் அ மாரல் ஈவில். அக்கார்டிங் டு சாக்ரட்டிஸ் இட் இஸ் ஒழுக்கக்கேடு அப்படின்னே சொல்றாரு அவர். இட் இன்வால்வ்ஸ் கான்சியஸ் டெசிஷன் டு இக்னோர் எவிடன்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரி வேர்ல்டு உருண்டையா இருக்கு அப்படிலாம் இல்ல, பூகோளமெல்லாம் இல்ல, பூமி தட்டதான் அப்படின்னு இன்னமும் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? அதுதான் அமத்தியா. மெயின்டைனிங் எக்ஸிஸ்டிங் ஆஃபன் ஃபால்ஸ் பிலீஃப்ஸ். இது எதுக்காக அப்படின்னா பெரும்பாலான சமயம் 3 விஷயங்களுக்காக. அரகன்ஸ், அதாவது பணிவில்லாமை, பணிவு கிடையாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற குணம். நம்பர் 2 ஐடென்டிட்டி, நான், எனது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. 3வது எல்லாரையும் சுத்து வட்டாரத்துல, ஃபேமிலியில எல்லாரையும் நம்மளுடைய அதிகாரத்துக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னுட்டு. இதை சொல்லும் போது இந்த அமத்தியாங்கிற வேர்டு நான் கேட்டது ரொம்ப சமீபத்துல தான். ஆனா இதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போனேன். அங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கு, சின்ன கிராமம். அதனால டவரே கிடைக்காது. அதனால போன உடனே தேடி கண்டுபிடிச்சு நல்ல ஒரு வைஃபை போட்டுடணும்னு வைஃபை போட்டுட்டேன். ஏன்னா அப்ப எனக்கு ஆன்லைன் கிளாஸஸும் அப்பவும் நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. சாட்டர்டே 10 to 11 எவ்ரி சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். அதுக்காக ரொம்ப முக்கியமா அன்இன்டரப்டட் சப்ளை இருக்கணும், அப்படி இன்டரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு. அப்படிங்கும்போது இதை போட்ட உடனே அக்கம் பக்கத்துல ஜானகி கணபதி அப்படின்னுட்டு, ஜானகி மாமி கணபதி மாமான்னு வச்சுப்போம். ஏன்னா அங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமி மாமா அப்படின்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜானகி மாமி வந்து, சுரேஷ் சார் நீங்க வைஃபை போட்டுலாமே. ஆமா, வைஃபை போட்டு. எனக்கு சனிக்கிழமை குரூப் பஜனை இருக்கு, கொஞ்சம் வைஃபை பாஸ்வேர்டு தரீங்களா? நான் இப்படியே கொஞ்சம் யோசிச்சேன். உடனே வைஃப் பக்கத்துல நின்று, பூஜை நல்ல காரியம் தானே, இதுக்கு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னா. உடனே நான் வைஃபை ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை 10 மணிக்கு என்னோட கிளாஸ் ஆரம்பிச்சுடுத்து. 10:15 இருக்கும். இழுக்கிறது அப்படியே வைஃபை, அதாவது என்ன சொல்றது, இன்டர்நெட் டிஸ்கனெக்டட்னு வருது, கனெக்டட்னு வருது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறேன், மாமி தன்னோட ஆண்ட்ராய்டு போனை வச்சுண்டு, ஜானகி மாமி தன்னோட ஆண்ட்ராய்டு போனை வச்சுண்டு நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கஷ்டப்பட்டு நான் என்னோட கிளாஸை முடிச்சேன். நடுவில் இன்டரப்ட் ஆகி கட் பண்ணி திரும்பி முடிச்சேன். முடிச்சுட்டு அப்படியே மெல்ல போய், கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேனே, சாட்டர்டே 10 to 11 இந்த வைஃபை ஆஃப் பண்ணி வைங்கோன்னுட்டு அப்படின்னு. இல்லையே, நான் வைஃபைல போடவே இல்லையே, என்னோட செல்லுல தான் போயிட்டு இருக்கு, அது என்னோட சிம்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா. இல்லம்மா, இங்க சிம் வரதில்லை, நீங்க தான் சொன்னேன். இல்ல இன்னைக்கு என்னன்னு தெரியல, வாசல்ல உட்காந்து போட்டேன், நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னா. இதை கேட்டு விட்டு கணபதி மாமாவும் வெளியில. நான் வந்து இன்னொருத்தர் போனை வாங்கி பாக்குறது அநாகரிகம் அப்படின்னுட்டு அவர்கிட்ட சொன்னேன். சார் கொஞ்சம் வாங்கி பாருங்களேன், என்ன வைஃபைல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம், எனக்கு தெரியும், அப்படி ஒன்றும் போட்டிருக்க மாட்டான், அவ சொன்னா சரியாதான் இருக்கும், ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னா. சார் இது இன்டெலிஜென்ஸை பொறுத்து இல்ல, எனக்கு இன்னைக்கு ரொம்ப டிஸ்கனெக்ட், அது வைஃபைல ப்ராப்ளம், அவள்கிட்ட கேட்கணும் நீங்க அப்படின்னு. இல்ல சார் எனக்கு தெரியறது அப்படின்னு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க இந்த மாதிரி எங்களை குத்தஞ்சாற்றி அவமானப்படுத்திட்டு, யூ ஹேவ் டு அப்பாலஜைஸ் அப்படின்னு. ஐ அப்பாலஜைஸ் அண்ட் கேம் பேக் ஹோம். பட் அதுக்கப்புறம் நிறைய விதமா அடுத்த 2 வருஷத்துக்கு நானும் பாஸ்வேர்டு மாத்தல. என்ன வைஃபுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, இந்த பஜனை எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எதுக்கு பெருசு பண்றேன் அப்படின்னுட்டு.
ஆனா ஒண்ணே ஒண்ணு, சனிக்கிழமை 10 to 11 ஆஃப் பண்ணி வச்சிருந்தா உள்ள இருப்பா, வெளியிலயே வரமாட்டா. நான் என்னோட கிளாஸஸ் ஒழுங்கா போயிட்டு இருந்தது. ஆனா அடுத்த 2 வருஷம் வரைக்கும் என்னோட வைஃபைல தான் ஓடிட்டு இருந்தது. அது பரவால்ல. அத பத்தி ஒண்ணும் நாங்க பெரிய லட்சியம் பண்ணல. பட் என்ன அப்படின்னாக்க, அத தெரிஞ்சுக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க கூடாது. தன்னுடைய ஐடென்டிட்டி எப்படி கெட்டு போயிடும், தன்னுடைய ஈகோ எப்படி அஃபெக்ட் ஆயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இது என்னக்க அந்த அமைதியா அப்படிங்கிற குணம் செட்டில் ஆயிடுத்துனாக்க, இட் லீட்ஸ் டு கம்ப்ளீட் எ ஸ்டேட் ஆஃப் ஷேம்லெஸ்னஸ். அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கெல்லாம் இந்த ஓல்ட் ஏஜ்ல அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், இப்ப ஜென்சி, அதோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னாக்க இந்த அமைதியா அப்படிங்கிற குணம் ஒரு பெரிய குறுக்கீடா இருக்கலாம். நம்ம மற்றவாழ்கிட்ட இருந்தையும் அமைதியாவை பார்த்து ஒதுங்கி நிற்கணும். நம்மள்ட்டையும் இந்த அமைதியா செட் ஆகாம நாம நம்மளையே பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ. See you again.